உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் சிம்ம ராசியிலையும் இருக்கிறாங்க. அடுத்து கன்னி ராசியிலையும். சிம்ம ராசியில 1ஆம் பாதம் மட்டும் இருக்கும். கன்னி ராசியில 2, 3, 4 பாதங்கள் இருக்கும். அதனால இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்கள் அதிகப்படியான ஒரு அதிகாரத்துவம் அப்படின்றது அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் பஞ்சுவாலிட்டியை ரொம்ப மெயின்டைன் பண்ணுறவர்களாக இருப்பாங்க. உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானாகவே சில விஷயங்கள், சில நெருக்கடிகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கும். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயத்த சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கடனில் போய் மாட்டிக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் அன்பர்கள் நம்ம உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் தான். அதனால கடனிலிருந்து வெளிவர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த 2026 அதற்குண்டான நிவர்த்திகளை இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு முழுமையாக ஒரு 80% அதிலிருந்து நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வருடம் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கும். கடந்த 2 வருடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையுமே இழந்திருப்பீங்க. அதிகப்படியான பேர் பார்த்தீங்கன்னா சொந்த தொழிலுக்காக இழந்த சொத்துக்கள் நிறைய. அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக சொத்துக்களை இழந்த நண்பர்கள் நிறைய பேர். அந்த மாதிரியாக அந்த சொத்துக்களை இழந்த ஆண்டுகளாக கடந்த 2 வருடம் இருந்தாலும் கூட இந்த 2026 உங்களுக்கு ஒரு ஏற்ற ஒரு ஆண்டாக தான் இருக்கும். சொத்துக்களை மீண்டும் ஒரு வாங்குவதற்குண்டான ஒரு தருணமாகவும் அந்த சொத்துக்களின் வளர்ச்சி அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இப்போ இந்த சொத்து வாங்கின நேரம் நீங்க நல்லா வாழணும் அப்படின்ற ஒரு ஆசை அதிகமாக இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த வருடம் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த சொத்துக்கள் வாங்கின நேரம் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கூட கல்யாணமாகும். அடுத்த குழந்தை அமைப்பு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த மாதிரியான பலவிதமான ஒரு நன்மைகளை நோக்கி தயாராக இருக்கக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் அந்த நன்மைகளை எல்லாத்தையுமே முழுமையாக அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு 2026 இருக்க போது. வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப ஸ்மூத்தான ஒரு பொசிஷன் அப்படின்றது இருக்கும். கடந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க 100%க்கு 150% வேலை செய்திருந்தா கூட அங்க உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. அது எத்தனை வயதாக இருந்தாலும் சரி. கிட்டத்தட்ட ஒரு 50 வயது கடந்தவர்கள் கூட வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய நபர்கள்னால ஒரு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, உங்களை ஏளனப்படுத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு ஸ்மார்ட்னஸ் இருந்தால் கூட அதை பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார்கள். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே மாறக்கூடிய ஒரு ஆண்டாக தான். யாரெல்லாம் உங்களை ஒரு அவமானப்படுத்தி பேசினார்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனப்படுத்தி பேசினார்களோ அவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆண்டு ஒரு மன நிறைவை, உங்களுடைய வேலை சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத்தா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் கொடுக்க போகுது. இதனால பார்த்தீங்கன்னா கடந்த காலத்துல வேலையை விட்டுறணும், நம்ம இனிமேல் இந்த வேலைக்கும் நமக்கும் சம்மந்தமே இருக்காது அப்படின்ற மாதிரியாக வேலையை விட்டுட்டு வேற ஏதாவது புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க. 2026 ஆரம்பிச்ச உடனேயே நம்ம இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வேற வேலைக்கு போகணும், இல்லை ஒரு தொழில் தொடங்கணும் சொந்தமாக அப்படின்ற மாதிரியாக. ஏன்னா வயசாயிடுச்சு. ஒரு 50 வயசு இருக்கிறவங்க 45 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலை அலுவலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 5 வருடங்களுக்கு மேலாக நமக்கு அங்க அங்கீகாரம் கிடைக்கல. நம்ம இடத்துக்கு, நம்மளுடைய இடத்திற்கு வேற நபர்கள் வந்து நம்மளே அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது இதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு ஒரு வெறுப்புத்தன்மையான ஒரு வாழ்க்கை ஏற்பட்டிருக்கும் கடந்த காலத்துல. இந்த வருடம் உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம், உங்களுக்கு உண்டான சில நல்ல விஷயங்கள், அந்த வேலை ரீதியாக ப்ரமோஷன்ஸ், ஒரு உயர் அதிகாரிகளாக போகிறதுக்கு உண்டான ஒரு தருணம், இது எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போது. தொழில் ரீதியாக ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலின் மூலமாக நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்கும். கடந்த காலத்துல பார்ட்னர்ஷிப்பை வேண்டான்னு அந்த இடத்துல ஒரு கருத்து
வேறுபாடு எவ்வளவோ சில என்ன சொல்றது, இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்ற மாதிரியாகவும் இவர்கள் மாறினாலும் கூட அந்த இடத்துல நிறைய தோல்விகளை கடந்த காலத்துல சந்திச்சிருப்பாங்க. இந்த 2026 நீங்க கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறவே வேண்டாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த கால சூழ்நிலைகள் மாற போகிறத நீங்க கண்கூடாக கண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போகுது. அந்த அளவுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் தொழிலையும் சரி, ரீட்டைல் சம்பந்தப்பட்ட தொழிலையும் சரி, ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்றது இருக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த காலகட்டம் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்ல அபரிமிதமான ஒரு லாபம் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஏன்னா செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்று வர்றதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சி அப்படின்றது இருக்கும். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு மேலாக இந்த உற்பத்தி சார்ந்த தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த 2026 இருக்க போது. பெண்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிறீங்க, டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உயர் பதவிகள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 இருக்க போது. குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு இணக்கமான ஒரு உறவுகள் அப்படின்றது கண்டிப்பாக பெண்களுக்கு இருக்கும். கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றத்தை அடைந்தாலும் அந்த கால சூழ்நிலைகள் உங்களுடைய குழந்தைகளினுடைய ஒரு எதிர்கால வாழ்க்கை இது எல்லாத்தையுமே நினைத்து நிறைய விஷயங்களை மனதுக்குள்ள போட்டு நீங்க அடக்கி வைத்துட்டு தான் எல்லாத்தையுமே செஞ்சிட்டு இருக்கிறீங்க. அது எல்லாமே முழுவதுமாக மாறக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவி அப்படின்ற உறவுகள் நல்ல மேம்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் கடந்த 2 வருடத்துல அதிகப்படியான விவாகரத்துகளை பெற்றிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கையில முதல்ல இருந்தே தொடக்க காலத்துல இருந்தே நிறைய போராட்டம், அடுத்து திருமணமான ஒரு விஷயமும், அதுவும் நீங்க தேர்ந்தெடுத்த திருமணம், அந்த காதல் திருமணம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு தோல்வியை இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்திருக்கும். இது எல்லாமே இந்த காலகட்டம் அந்த திருமண வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, 2வது திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த பெண்களுக்கு இந்த வருடம் இருக்க போகுது. அதனால 2வது வாழ்க்கையை பத்தி நினைக்காத பெண்கள் கூட இந்த வருடம் அதற்குண்டான முயற்சிகளை எடுத்து அதற்குண்டான நிவர்த்திகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய வேலையில நிரந்தர மாற்றத்தை, அங்க டெம்பரவரியா வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் விசால இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க பெர்மனன்ட் விசா கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, பெர்மனண்டாக அங்க வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, ஸ்பான்சர்ஷிப்பே இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணம். இந்த மாதிரியாக அந்த இடத்துல வெளிநாட்டுல பாத்தீங்கன்னா நிரந்தர குடியுரிமை பெறுவதற்குண்டான ஒரு தன்மை அப்படின்றது இந்த 2026 வெளிநாட்டு வாழ் இந்த உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் திருமண உறவுகள்ல அங்க நல்ல ஒரு மேன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல 2வது திருமணத்திற்குண்டான சில முயற்சிகளை தாராளமாக பண்ணலாம். சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளும் வெளிநாட்டுல அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏற்கனவே சொத்து வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வருடமும் நீங்க சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான முழு முயற்சிகளும் ஈடுபடக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. விளையாட்டுத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல உயர்ந்த அங்கீகாரம், ஒரு கேப்டன்ஷிப் பதவியெல்லாம் 2 வருடங்களாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த வருடம் அதற்குண்டான சில வெற்றிகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.